பாகுபலி படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பின்னர் சாஹோ, ராதேஷாம், ஆதி புருஷ் என வரிசையாக ஹேட்ரிக் தோல்வியை சந்தித்த நடிகர் பிரபாஸுக்கு கடைசியாக வெளிவந்த சலார் திரைப்படம் ஓரளவுக்கு சுமாரான வெற்றியை கொடுத்தது. அவர் எப்பொழுது கம்பேக் கொடுப்பார் என ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களுக்கு விருந்தாக வந்துள்ள திரைப்படம் தான் கல்கி 2898 AD. ஃபேண்டசி திரைப்படமான இதை நாக் அஸ்வின் இயக்கியுள்ளார். இந்த படத்தை வைஜெயந்தி மூவிஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. சுமார் 600 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள இந்த படத்தில் பிரபாசுடன் தீபிகா படுகோனே, அமிதாப் பச்சன், கமலஹாசன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். பான் இண்டியா திரைப்படமாக உருவாகியுள்ள கல்கி 2898 AD நேற்று தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் ஆகிய மொழிகளில் உலகமெங்கும் ரிலீஸ் ஆனது. படத்தின் முதல் பாதி மெதுவாக செல்வதாக விமர்சனம் வந்தாலும் இரண்டாம் பாதியில் படம் பட்டாசாக இருப்பதாக விமர்சகர்கள் தெரிவித்தனர். பாசிட்டிவ் ரிவ்யூ காரணமாக கல்கி 2898 AD திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸிலும் பட்டையை கிளப்பி இருக்கிறது. இப்படி முதல் நாளிலே உலகளவில் ரூபாய் 180 கோடி வசூலை வாரி குவித்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிலும் இந்தியாவில் மட்டும் இந்த படம் ரூபாய் 95 கோடி வசூலை அள்ளி இருக்கிறதாம். இதன் மூலம் முதல் நாளில் அதிக வசூல் அள்ளிய இந்திய திரைப்படம் பட்டியலில் 3வது இடம் பிடித்துள்ளது கல்கி திரைப்படம். இதற்கு முன்னர் ராஜமௌலி இயக்கத்தில் ராம்சரண் நடித்த RRR திரைப்படம் ரூபாய் 223 கோடி வசூலித்ததே சாதனையாக உள்ளது. அடுத்ததாக ரூபாய் 217 கோடி வசூலுடன் பாகுபலி 2 திரைப்படம் 2ஆம் இடத்தில் உள்ளது. கடந்த ஆண்டு வெளிவந்த பிரபாஸின் சலார் முதல் நாளில் ரூபாய் 158 கோடியும், விஜயின் லியோ ரூபாய் 142.75 கோடியும் வசூலித்திருந்தது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.